ஹாய் வியூவர்ஸ், நம்ம வந்து டேர்ம் 2ல் வந்து லெசன்ஸ் வந்து பார்க்கலாம். அவர் டெலிஷியஸ் ஃபுட், வாட்டர் அண்ட் அவர் சொசைட்டி. ஃபஸ்ட்டு வந்து அவர் டெலிஷியஸ் ஃபுட்டு வந்து பார்க்கலாம். வந்து அவர் டெலிஷியஸ் ஃபுட்டு, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபுட்டு. ஃபுட்டுக்கு எதை போல் இம்பார்ட்டன்ஸ்ன்றது ஒரு சின்னதாக ஒரு ரைம் வந்து பாடுறாங்க. இங்கே வந்து ஃபுட் இட் கீப்ஸ் மீ குட். Grains and vegetables, fruits and nuts, fish and eggs, milk and meat, I need them. I eat them to grow and become strong. I need them. I eat them to work and play. I need them all. இங்கே பாருங்கள், வந்து ஃபுட்டு வந்து இட் கீப்ஸ் மீ குட். ஏன்னா வந்து நல்லா பார்த்துக்கும், வந்து அது வந்து நல்லா வச்சுருக்கும். வந்து நான் சாப்பிட்டேன்னா வந்து கிரெயின்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், கிரெயின்ஸ் பருப்பு வகைகள், அப்புறமா வந்து தானியங்கள், வந்து வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸு, வந்து ஃபிஷ்ஷு, எக்கு, மில்க்கு, மீட்டு எல்லாத்தையுமே வந்து மாம்சம் எல்லாத்தையுமே வந்து ஐ நீட் தெம், எனக்கு வந்து தேவைப்படுது. ஐ ஈட் தெம், நான் அது எல்லாத்தையுமே சாப்பிடுவேன். டு க்ரோ, நான் வந்து வளருவேன். அண்ட் பிகம் ஸ்ட்ராங், நான் ஸ்ட்ராங்காக வளருவேன். ஐ நீட் தெம், அது எல்லாமே எனக்கு தேவைப்படுது. ஐ ஈட் தெம், நான் சாப்பிடுவேன். டு ஒர்க் அண்ட் ப்ளே, நான் வந்து ஒர்க் பண்ணி ப்ளே பண்ணுவேன். வந்து ப்ளேனா விளையாடுவேன். வந்து அப்புறம் வந்து வேலை செய்வேன். வந்து வேலை செய்யறதுனா என்ன வேலை செய்வேங்க? படிப்பேங்க, வந்து ஸ்கூலுக்கு போவேங்க. ஐ நீட் தெம், எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் கொடுத்துருக்காங்க. we eat a variety of food items every day. டெய்லி நம்ம வெரைட்டி ஐட்டம்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் வந்து, இல்லைவா? சம் ஆஃப் தெம் ஆர் ஷோன் பிலோ, லெட் அஸ் டாக் அபவுட் இட். நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்காங்க சில சாப்பாடு வகைகள் வந்து என்னதுன்னு பார்ப்போம். வந்து குவா, கொய்யாப்பழம், அப்புறம் வந்து கேரட்டு, நெக்ஸ்ட் வந்து கிரவுண்ட் நட்ஸு, வேர்க்கடலை, இட்லி, வடை, நெக்ஸ்ட் தோசை, மீல்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக சாப்பிடுவோம் டெய்லி. வந்து ஆல் ஆஃப் அஸ் நீட் ஃபுட் டு லிவ். நம்ம வந்து வாழறதுக்கு தான் வந்து இது வந்து தேவைப்படுது. வந்து ஃபுட்டுன்றது தேவைப்படுது. ஃபுட் கிவ்ஸ் அஸ் எனர்ஜி டு ஒர்க் அண்ட் ப்ளே. நமக்கு வந்து கிவ்ஸ் எனர்ஜி கொடுக்குது. வந்து நமக்கு வந்து சாப்பாடுன்றது வந்து நமக்கு எனர்ஜி கொடுக்குது. அதுக்கப்புறமா வந்து வேலை செய்யறதுக்கோ, இல்லை வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கோ, இல்லை வந்து விளையாடுறதுக்கோ நமக்கு வந்து சாப்பாடு வந்து சாப்பிட்டோம்னா நமக்கு எனர்ஜின்றது வந்து கண்டிப்பாக கொடுக்குது. சம் எனர்ஜி கிவிங் ஃபுட். நம்ம எனர்ஜி கொடுக்குற ஃபுட்டு என்னென்னு பார்த்தோன்னா ராகி பால்ஸ், ராகி அது வந்து ஆவியில் வேக வச்சு ராகி பால்ஸ் சாப்பிட்லாம், ரைஸ் சாப்பிட்லாம், நெக்ஸ்ட் வந்து சப்பாத்தி சாப்பிட்லாம். நெக்ஸ்ட் மில்க் இஸ் ஹெல்த்தி ட்ரிங்க். மில்க் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க். இட் கீப்ஸ் அவர் டீத் அண்ட் போன்ஸ் ஸ்ட்ராங். நம்மளை வந்து போன்ஸையும் நம்மளுடைய எலும்புகளையும் பல்லு, டீத் மீன்ஸ் பல்லு எல்லாத்தையுமே வந்து ஸ்ட்ராங்காக ஆக்கும். வந்து பல்சஸ், மீட், ஃபிஷ், எக் ஹெல்ப் அஸ் க்ரோ. நம்ம வந்து பல்சஸ் தானிய வகைகள், அப்புறமா வந்து மீட் மாம்சம், ஃபிஷ் மீன், எக்கு வந்து முட்டை, இது எல்லாமே வந்து நமக்கு வந்து வளர்கிறதுக்கு ரொம்ப எனர்ஜி கொடுக்கறது வெஜிடபிள்ஸ் அண்ட் மாம்சம் வகைகள். நெக்ஸ்ட் நட்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கீப்ஸ் அஸ் ஹெல்த்தி டு ப்ரொடெக்ட் ஆஸ் ஃப்ரம் டிசீஸ். நமக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது வந்து எது? டிசீஸ்லேருந்து நமக்கு எந்த விதமான வியாதியும் வராமல் ப்ரொடெக்ட் பண்ணுது வந்து ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு சாப்பிட்டோம்னா, ஃப்ரூட்ஸ் அதிகமாகவும் வெஜிடபிள்ஸும் அதுக்கப்புறமா வந்து நட்ஸு சாப்பிட்டோம்னா நமக்கு எந்த விதமான வியாதியும் வராது. இங்கே பாருங்கள், இங்கே சில கலர்ஸை வந்து ரவுண்டை வந்து எடுத்துட்டாங்க. அதை வந்து நீங்கள் வந்து எதுக்கு மேட்ச் பண்ணுவீங்கன்னு மேட்ச் பண்ணுங்க. வந்து ஸோ எந்தெந்த கலருக்கு கரெக்டாக சூட் ஆகுன்றது மேட்ச் பண்ணுங்கள். வந்து சரி, அவர் ஃபுட் இஸ் காம்பினேஷன் ஆஃப் மில்க். நம்ம வந்து மில்க்கு, மீட்டு, நம்ம எல்லாமே வகைகளும் எடுத்துக்கணும். வந்து மில்க்கு, மீட்டு, மாம்ச வகைகள், ஃபிஷ்ஷு, மீன், எக்ஸு, முட்டை வகைகள், நெக்ஸ்ட் வந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ளவர்ஸ், கிரெயின்ஸ், நட்ஸ், ஆயில்ஸ் அண்ட் கீ. நம்ம நெய், அதுக்கப்புறமா வந்து ஆயிலு, கிரெயின், பருப்பு வகைகள், தானியங்கள், அதுக்கப்புறமா வந்து அரிசி, அப்புறமா வந்து நெய், ப்ரெட்டு, பட்டரு, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம எடுத்துக்கணும். வந்து இங்கே பாருங்கள் என்னென்ன இருக்குது. வந்து பாருங்கள், வந்து பிளான்டைன் ஃப்ளவர்ஸ், வந்து காலிஃப்ளவர், அப்புறமா வந்து ஃப்ளவர்ஸ், பிளான்டைன் ஃப்ளவர்ஸ்னால் வந்து அது வந்து வாழைப்பூ, நெக்ஸ்ட் வந்து காலிஃப்ளவர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து காலிஃப்ளவரும் வாழைப்பூவும் வந்து பூ வகைகள். வந்து ஃப்ரூட்ஸ் எல்லா ஃப்ரூட்ஸும், நெக்ஸ்ட் வெஜிடபிள்ஸ், மில்க், மீட்டு, ஃபிஷ்ஷு, எக்கு, இது மாம்ச வகைகள். நெக்ஸ்ட் ஆயில், கீ, பட்டர், நெக்ஸ்ட் வந்து கேஷ்யூ நட்ஸு வந்து ஆல்மண்டு, இது எல்லாமே எடுத்துக்கணும். வந்து செரல்ஸ், பருப்பு வகைகள், பல்சஸ், இது எல்லாமே வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், வந்து எடுத்துக்கணும். வந்து
நெக்ஸ்ட் கிரெயின்ஸ் செரல்ஸ் அண்ட் பல்சஸ்னா என்ன வகைகள் செரல்ஸ் அப்படின்னா தானியங்கள். இங்கே பாருங்கள் வந்து என்னென்ன தானியங்கள் வந்து ரைஸு அதுக்கப்புறமா வந்து சாதம், நெக்ஸ்ட் வந்து வீட்டு கோதுமை, ராகி, கார்ன் வந்து செரல்ஸ் சம்மந்தமானது. பல்சஸ் பருப்பு வகைகள் வந்து ஓல் அண்ட் ஸ்பிளிட் கிராம்ஸ் வந்து இப்போ வந்து முழு பருப்பும் இருக்கும் வந்து அதை வந்து உடச்சி கொடுக்கறதும் இருக்குது வந்து. பிசியான் பீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பருப்பு வகை. நெக்ஸ்ட் க்ரீன் கிராம் வந்து பச்சை பயிறு. பிளாக் கிராம் வந்து உளுந்து சம்மந்தமானது. சிக் பீஸ் வந்து இந்த இது இருக்குது பார்த்தீங்களா வந்து கடலை பருப்பு சம்மந்தமானது. பிசியாம் பீ அப்படின்னா வந்து தோரம் பருப்பு. ஸோ வாட்டர் இஸ் எசென்ஷியல் ஃபார் அவர் பாடி டு பி ஹெல்த்தி. ஆக்சுவலி வந்து ஹெல்த்தியாக இருக்கணும்னா நமக்கு வந்து பாடியில் வாட்டர் கன்சிஸ்டன்சி ரொம்ப இம்பார்ட்டண்ட். we must drink at least 6 to 8 glasses of water a day. நம்ம வந்து 6 இல்லை 8 கிளாஸஸ் வந்து நம்ம வந்து தண்ணியை குடிக்கணும் வந்து. இங்கே பாருங்கள் வந்து ஐடென்டிஃபை தான் ஃபாலோயிங் அண்ட் ரைட். எஃப் ஃபார் ஃப்ரூட், வி ஃபார் வெஜிடபிள்ஸ், பி ஃபார் பல்சஸ், சி ஃபார் செரல்ஸ் அண்ட் என் ஃபார் நட்ஸ். எதுன்றது வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி எழுதுங்க வந்து. நீங்கள் கற்றுட்டீங்களவா நட்ஸ் என்னது, ஃப்ரூட்ஸ் என்னது, வெஜிடபிள்ஸ் என்னது, செரல்ஸ் என்னதுன்றதை அதை கண்டுபிடிச்சி அதில் வந்து டிக் போடுங்க வந்து. தட் மீன்ஸ் நாட் டிக், அங்கே இருக்கிற எஃப்க்கு வந்து ஃப்ரூட்ஸுக்கு வந்து எஃப் போடுங்க, வெஜிடபிள்ஸ்க்கு வி போடுங்க, பி பல்சஸ்க்கு வந்து பி போடுங்க, சி செரலுக்கு வந்து சி போடுங்க, நட்ஸுக்கு வந்து என் போடுங்க. எ வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ். நம்ம வந்து வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் வந்து எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம் வந்து இங்கே பாருங்கள். ஈச் அண்ட் எவ்ரி டிஷ் we eat is unique in taste. ரெண்டு இது மிக்ஸ் பண்ணோம்னா யூனிக் டேஸ்ட் வந்து கொடுக்கும் வந்து. த டிஷ்ஷஸ் ஆர் மேட் அப் ஆஃப் 1 or more இன்க்ரீடியன்ஸை இன்னொரு இதோட கலந்து நம்ம வந்து சாப்பிடும்போது அதனுடைய இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் வந்து. ரைஸு ப்ளஸ் ராகி சேர்ந்தோம்னா ராகி போரேஜ் கூழ் வந்து இப்போ பவுடராக்கி அதை வந்து கூழாக நம்ம வந்து குடிப்போம் வந்து. ஸோ இது வந்து உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு சாப்பாடு பொருள் வந்து. we can prepare many dishes using the same ingredients. இங்கே பாருங்கள் வந்து நம்ம வந்து ரைஸால் என்னென்ன பண்ணலான்னா கொழக்கட்டை பண்ணலாம், வத்தல் பண்ணலாம், புட்டு பண்ணலாம், இட்லி பண்ணலாம், ரைஸ் பண்ணலாம், அப்புறம் ரைஸு கூழ் பண்ணலாம், நெக்ஸ்ட் வந்து ஆப்பம் பண்ணலாம் வந்து. ஸோ இது போல் வகைகள் வந்து நம்ம வந்து இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து அரிசி வகையில் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீட் பொருள் என்னது, சப்பாத்தி பண்ணலாம், பூரி, தோசை, ப்ரெட்டு, வீட்டில் பண்ண வேண்டிய ஐட்டம்ஸ் வந்து பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் வந்து. ஃபிஷ்ஷில் வந்து ஃபிஷ் ஃப்ரை, புட்டு, நெக்ஸ்ட் வந்து கறி, இது போல் வந்து நம்ம வந்து ஃபிஷ்ஷில் வந்து தயார் பண்ணி பண்ணுவோம் வந்து. நெக்ஸ்ட் சால்ட்டு, சுகர் அண்ட் ஸ்பைசஸ் ஆட் டேஸ்ட் டு ஃபுட். நம்ம வந்து ஒரு ஃபுட்டு வந்து நல்லா ருச்சிகரமாக பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் வந்து சால்ட்டுன்றது வந்து போடணும் வந்து. நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் சால்ட்டு போடணும். ப்ளஸ் வந்து அது அதிகமாக இருக்கக்கூடாது வந்து, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் வந்து சுகருன்றது வந்து அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. சுகருன்றது வந்து ஸ்வீட்டுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் வந்து. இங்கே பாருங்கள், டிக் த ஃபுட் ஐட்டம்ஸ் மேட் வித் வீட்டில் என்னென்ன பண்ணுவோம் வந்து. இட்லி கிடையாது, பூரி டிக் போடுங்க. ரைஸ் கிடையாது வந்து, பொங்கல் கிடையாது. வீட்டில் வந்து பிரெட் பண்ணுவோம் வந்து, டிக் போடுங்க. தோசை பண்ணுவோம் வந்து, தோசை வந்து டிக் போடுங்க. சப்பாத்தி பண்ணுவோம், டிக் போடுங்க. மிச்சம் எல்லாமே வந்து ரைஸால் பண்ணுறது வந்து. சரி, ஃபுட் ஃபார் ஏ டே. we have breakfast in the morning. ஆக்சுவலி வந்து என்ன பண்ணுவோம் வந்து ஏர்லி மார்னிங் வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம் வந்து. லன்ச் இந்த ஆஃப்டர்நூன் ஒரு சாப்பாடு சாப்பிடுவோம். அண்ட் டின்னர் அட் நைட்டு வந்து ஒரு சாப்பாடு சாப்பிடுவோம் வந்து. we should not skip any meal வந்து நம்ம ஸ்கிப் பண்ண மாட்டோம் வந்து. some people prefer vegetarian food and some non-vegetarian food. எல்லாருமே வந்து வெஜிடேரியன் சாப்பிட மாட்டாங்க, எல்லாருமே நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. எல்லாரும் some people are vegetarian சாப்பிடுவாங்க. வெஜிடேரியன்னா ஓன்லி வெஜிடபிள்ஸ் மட்டும் சாப்பிடுவாங்க, வெஜிடபிள் சம்மந்தமான ஐட்டம்ஸ் சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து நான்வெஜ் ஐட்டம்ஸ் வந்து சில பேர் சாப்பிடுவாங்க. குக்குடு ரைஸ் சோக்குடு ஓவர் நைட். பழைய சோறு வந்து என்ன பண்ணுவாங்க, முதல் நாள் ராத்திரியே வடிச்சிட்டு அதில் தண்ணி ஊற்றி வச்சுருவாங்க. தண்ணி ஊற்றி வச்சுட்டு மறுநாள் காலையில் மோர் தயிர் ஊற்றி அதில் வந்து வெங்காயம் தாளிச்சிட்டு மோர் மிளகா இது போலலாம் போட்டு சாப்பிடுவாங்க வந்து. நெக்ஸ்ட் ஃபுல் மீல்ஸ் வந்து நம்ம வந்து ஹோட்டலுக்கு போனோம்னா ஃபுல் மீல்ஸ் கிடைக்கும் வந்து. விதவிதமான வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு வந்து நமக்கு வந்து பரிமாறுவாங்க. அதில் வந்து அப்பளம், ஊறுகாய், நெக்ஸ்ட் வந்து கூட்டு, பொரியல், ஸ்வீட்டு, ஸோ இது போல் ஐட்டம்ஸ், தயிர், சாம்பார், எல்லாமே வந்து நமக்கு வந்து பரிமாறுவாங்க.
ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வீட்டில் அவ்வளோ பொருளை வந்து வச்சு நம்ம சமைக்க மாட்டோம், ஏதாவது ஒன்று தான் வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் சிக்கன் பிரியாணி, நெக்ஸ்ட் வந்து ராகி அடை வந்து தயார் பண்ணுவோம் வந்து. ஐ ஹாவ் மை பிரேக்ஃபாஸ்ட் பிஃபோர் கோயிங் டு ஸ்கூல், டூ யூ? ஆக்சுவலி வந்து நான் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு தான் போவேன், நீங்கள் சாப்பிடுவீங்களான்னு கேட்குறாங்க வந்து. we have snacks in between. சரி, நடுவில் நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து நடுவுலையும் கொஞ்சம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் வந்து கொஞ்சமாக நொறுக்கு தீனியை வந்து சாப்பிடுவோம் வந்து. தட் இஸ் கால்ட் அஸ் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. we should choose healthy food items as snacks. ஹெல்த்தி ஃபுட் ஐட்டம்ஸ் தான் நம்ம சாப்பிட்ணும் வந்து. அதுக்காக வந்து நம்ம வந்து அதிகமாக சிப்ஸோ இல்லை வந்து இந்த ரோட்டில் போகிற மிட்டாய் அதெல்லாம் வந்து வாங்கி சாப்பிடக்கூடாது. என்ன போடலாம் வந்து சுண்டல் சாப்பிட்லாம், சிக்பீஸ் சுண்டல் சாப்பிட்லாம். நெக்ஸ்ட் வந்து பெங்கால் கிராம் சுண்டல் சாப்பிட்லாம், வந்து கடலைப்பருப்பு சுண்டல் சாப்பிட்லாம். அதுக்கப்புறமா வந்து பஃப்டு ரைஸ் பால்ஸ் வந்து பொரி உருண்டை சாப்பிட்லாம். நெக்ஸ்ட் வந்து சீசம் பால்ஸ் எள்ளு உருண்டை சாப்பிட்லாம். நெக்ஸ்ட் கிரவுண்ட் நட் கேண்டி, ஆக்சுவலி வந்து வேர்க்கடலை உருண்டை சாப்பிட்லாம். இதை போல் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம சாப்பிட்லாம் வந்து. சாக்லேட் பிஸ்கெட்டெல்லாம் வந்து சாக்லேட் பிஸ்கெட்லாம் அதிகமாக சாப்பிடக்கூடாது. மாதத்து ஒன்ஸும் மந்த்லி ஒன்ஸும் எப்பயாவது சாப்பிட்லாம் வந்து. நேம் த ஃபுட் ஐட்டம்ஸ் கவுண்ட் அண்ட் ரைட் தெம். இங்கே வந்து கவுண்ட் பண்ணுங்கள் வந்து நம்பர்ஸ் வந்து 3 வடை இருக்குது வந்து. ஸோ ஃபுட் ஐட்டம்ஸ், நேம் த ஃபுட் ஐட்டம்ஸ் பேர் எழுதுங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து என்ன எழுதணும் வந்து நம்பர்ஸு போடுங்க வந்து அதில் வந்து. நெக்ஸ்ட்டு வந்து ஓகே, எது ஹெல்த்தி ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து we all have our favorite dishes. நமக்கு எல்லாருக்குமே ஃபேவரட் டிஷ்ஷஸ் இருக்கும் வந்து. some of them are healthy and can be eaten regularly. நம்ம வந்து டெய்லி ரெகுலராக சாப்பிடணும் வந்து. ஹெல்த்தியாக கூட நமக்கு வந்து உடம்புக்கு ஹெல்த்தி கூடிய உடம்புக்கு நல்லது கொடுக்குற ரெகுலராக சாப்பிடணும். இட்லி சாப்பிட்லாம், வீட் பிரெட் சாப்பிட்லாம். நெக்ஸ்ட் கிரவுண்ட் நட் கேண்டி, ஏன்னா வேர்க்கடலை உருண்டை சாப்பிட்லாம். ஸ்ப்ரவுட்டட் கிரெயின்ஸை வந்து நல்லா வந்து பொடி பண்ண கிரெயின்ஸ் வந்து சாப்பிட்லாம் வந்து. சம் ஷுட் பி ஈட்டன் ஒன்ஸ் இன் ஏ வைல் இன் ஸ்மால் குவான்டிட்டிஸ். கொஞ்சமாக, அதான் நான் சொன்னேன் இல்லவா, நம்ம வந்து கொஞ்சமாக வந்து ஒன்ஸ் எப்பயாவது வந்து அக்கேஷ்னலாகவோ இல்லை வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிட்லாம் வந்து. என்ன சாப்பிட்லாம்? குலோப் ஜாமுன், லட்டு, நெக்ஸ்ட் வந்து முறுக்கு, சிப்ஸு, இது எல்லாமே வந்து மந்த்லி ஒன்ஸ் நம்ம வந்து சாப்பிட்லாம், தப்பு கிடையாது வந்து. some of the snacks we like are not good for us. நமக்கு வந்து சில ஸ்நாக்ஸ் வந்து நம்ம வந்து லைக் பண்ணுவோம், ரொம்ப பிடிக்கும், ஆனால் வந்து say no to them. நம்ம வந்து சப்போஸ் வாங்கி கொடுக்குறேன்னா கூட வேண்டான்னு சொல்லுங்கள். பிஸ்கெட்ஸ், ஒயிட் பிரெட்டு, நெக்ஸ்ட் வந்து ஐஸ்கிரீமு, நெக்ஸ்ட் மைதா நூடுல்ஸு, மைதாவில் வர நூடுல்ஸு, சாஃப்ட் ட்ரிங்க்ஸு. ஸோ சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வந்து இந்த கொக்கோ கோலா இது எல்லாமே வந்து சாப்பிடக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து சாக்லேட்ஸ் வந்து இதை அவாய்ட் பண்ணுங்க வந்து கம்ப்ளீட்டாக வந்து. சரி, நம்ம தான் வளர்கிற குழந்தைங்களாச்சே, எங்களுக்கு ஸ்வீட்டுனா ரொம்ப பிடிக்குமே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா ஓகே சாப்பிட்லாம் வந்து. என்ன போல் ஐட்டம் சாப்பிட்லாம் வந்து ஸ்வீட் ஐட்டம்ஸு? மெனி ஆஃப் அஸ் லைக் ஸ்வீட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் வந்து. ஸ்வீட்ஸ் கேன் பி ப்ரிப்பேர்ட் வித் ஜாகரி, வெள்ளத்தாலையும் ஆர் சுகராலையும் தயார் பண்ணலாம். ஸ்வீட்ஸ் மேட் வித் ஜாகரி ஆர் பெட்டர் ஃபார் ஹெல்த். வெள்ளத்தால் செய்கிற இது ஸ்வீட்ஸ் வந்து நல்லது, உடம்புக்கு நல்லது. அது பாருங்கள், பருப்பு பாயசம், நெக்ஸ்ட் வந்து சீசம் பால்ஸு, நெக்ஸ்ட் வந்து சீசம் பால்ஸ்னால் வந்து எள்ளு உருண்டை, அதிரசம், நெக்ஸ்ட் வந்து கிரவுண்ட் பால்ஸு வந்து வேர்க்கடலை உருண்டை, இது போல் ஐட்டம்ஸ் எல்லாமே சாப்பிட்லாம் வந்து. நெக்ஸ்ட் பாலால் தயார் பண்ணுறது மில்க் பாயசம், பால் பாயசம், ரசகுல்லா, இது எல்லாமே வந்து பாலால் தயார் பண்ணுறது. ரவா லட்டு, இது எல்லாமே வந்து ஆரோக்கியத்தை கொடுக்குற ஸ்வீட்டு சாப்பிட்லாம் வந்து. இந்த ஸ்வீட்ஸ் எல்லாமே வந்து சாப்பிட்லாம் வந்து. சரி, எதை போல் ஐட்டம் சாப்பிட்லாம்னா அதிக அளவில் வந்து ஸ்டீம்டு ஃபுட் ஐட்டம்ஸ் அண்ட் ஸ்ப்ரவுட்டட் கிரெயின்ஸ் ஆர் ஹெல்த்தி. ஆக்சுவலி வந்து ஸ்ப்ரவுட்டு அப்படின்னா ஸ்ப்ரவுட்டட் ஐட்டம்ஸ்னா அதுக்கப்புறமா வரும் பாருங்கள். ஸ்டீம்டு ஃபுட்டுனா இட்லி, ரைஸ் சால்ட் பால்ஸு, இது வந்து குழக்கட்டை, நெக்ஸ்ட் வந்து புட்டு, நெக்ஸ்ட் வந்து இடியாப்பம், இடியாப்பம், இது எல்லாமே வந்து நம்ம வந்து சாப்பிட்லாம் வந்து. இது அதிக அளவில் ஆவியில் வேக வச்சு சாப்பிட்றது வந்து. ஸ்ப்ரவுட்டட் கிரெயின்ஸ் அப்படின்னா என்னதுன்றது நம்ம பார்க்கலாம். ஷெல் வி டூ இட்? நம்ம வந்து ஸ்ப்ரவுட்டட் இதுனா சோக் கிரீன் கிராம் ஓவர் நைட் இன் வாட்டர். ஆக்சுவலி வந்து நல்லா ஊற வச்சிடணும் வந்து. இந்த ஓவர் நைட் ஃபுல்லாக வந்து ஊற வச்சிடணும் பச்சை பயிரை. ட்ரெயின் த வாட்டரை வந்து கொட்டிட்டு அண்டு டை இட் இன் கிளாத்தில் வந்து மூடி வச்சுருங்க. அப்சர்வ் த சேஞ்சஸ் இந்த கிரெயின்ஸ் ஆன் த நெக்ஸ்ட் டே பாருங்கள் வந்து நமக்கு முளை வந்திருக்கும், அதுக்குள்ளே வந்து முளை வந்திருக்கும். லீவ்ஸ் ஆஃப் சம் பிளான்ட்ஸ் ஆர் யூஸ்டு ஆஸ் ஃபுட்டு. சில இது வந்து ஸ்ப்ரவுட்டட் ஃபுட்டை வந்து சாப்பிட்லாம்.
சாப்பிடலாம் வந்து, அது உடம்புக்கு அவ்வளோ நல்லது வந்து. சரி, லீவ்ஸ் சம்மந்தமான ஃபுட்டு என்ன சாப்பிடலாம் அப்படின்னா, லீவ்ஸ் ஆஃப் சம் பிளான்ட்ஸ் ஆர் யூஸ்டு ஆஸ் ஃபுட். தே ஆர் கால்டு கிரீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. we should have greens at least twice a day. நம்ம வந்து என்ன பண்ணலாம் வந்து twice a day வந்து வீக்லி வந்து 2 days ஒன்ஸ் நம்ம வந்து கீரை வகைகள் எடுத்துக்கணும் வந்து. ட்ரம்ஸ்டிக் லீவ்ஸ் வந்து முருங்கைக்கீரை, நெக்ஸ்ட் வந்து பிளாக் நைட் ஷேட்ஸ் லீவ்ஸ், மணத்தக்காளி கீரை, நெக்ஸ்ட் வந்து பொன்னாங்கண்ணி கீரை, இது வந்து அதிகமாக நம்ம எடுத்துக்கிட்டே வரணும் வந்து. சர்க்கிள் த ஐட்டம்ஸ் தட் வி ஷுட் அவாய்ட். என்னென்ன அவாய்ட் பண்ணலாம் வந்து பாருங்கள், சாக்லேட்ஸு, அதுக்கப்புறமா வந்து பிஸ்கெட்ஸு, அப்புறம் வந்து ஐஸ்கிரீமு, சிப்ஸு, இது எல்லாத்தையுமே வந்து அவாய்ட் பண்ணலாம் வந்து. சரி, ஹெல்த்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ் அப்படின்னா என்னது? வாஷ் ஹேண்ட்ஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஈட்டிங். நம்ம வந்து கையை வந்து நல்லா கழுவணும் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து நெக்ஸ்ட் சிட் டுகெதர் டு ஈட். எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிடணும் வந்து. டு நாட் டேக் வைல் ஈட்டிங். ஆக்சுவலி வந்து டாக்கு சாப்பிடும்போது பேசக்கூடாது வந்து, ஏன்னா வந்து தொண்டையில் வந்து சிக்கிக்கும் வந்து, அதனால் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சூ யுவர் ஃபுட்டு வெல். நல்லா வந்து மென்று சாப்பிடுங்க வந்து. டு நாட் ஸ்பில் ஃபுட்டு வைல் ஈட்டிங். துப்பாதீங்க வந்து, சாப்பாடை வந்து துப்பாதீங்க. அவாய்ட் வாட்சிங் டிவி அண்ட் யூஸிங் மொபைல் ஃபோன்ஸ் வைல் ஈட்டிங். சாப்பிடும்போது வந்து மொபைல் ஃபோன்ஸு, அதுக்கப்புறமா வந்து அவாய்டு வாட்சிங் டிவி விட நிப்பாட்டுங்க வந்து. அந்த சாப்பாடில் கவனத்தை செலுத்துங்க வந்து. அதே போல் டு நாட் ஓவர் ஈட். நிறைய சாப்பிடாதீங்க வந்து. இட் கேன் மேக் யூ இல். உடம்பு சரியில்லாமல் போயிடும் வந்து. ரின்ஸ் யுவர் மவுத் ஆஃப்டர் எவ்ரி மீல். நல்லா வந்து வாயை கொப்பளிங்க வந்து. நெக்ஸ்ட் டு நாட் வேஸ்ட் ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க வந்து, கலையாதீங்க வந்து. நெக்ஸ்ட் ஆல்வேஸ் வாஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் பிஃபோர் ஈட்டிங் ஆர் குக்கிங். குக் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸும் நல்லா வந்து கழுவுங்க வந்து. ஸ்டேல் ஃபுட் மேக்ஸ் யூ ஸ்டிக், அவாய்ட் இட். ஆக்சுவலி வந்து நம்ம எப்பயுமே வந்து கழுவிட்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணோம் வந்து. அண்ட் தென் அதுக்குள்ளே வந்து ஏதாவது ஒட்டின்னு இருக்கலாம் வந்து, சாப்பாடு வந்து ஸ்டிக் ஆகிருக்கலாம் வந்து. ஸோ அதனால தான் வந்து என்ன பண்ண சொல்கிறாங்க, கழுவ சொல்கிறாங்க வந்து. அவாய்டு அன்கவர்டு ஃபுட் ஆஸ் இட் மே கண்டெயின் டஸ்ட் அண்ட் ஜெர்ம்ஸ் வந்து. நம்ம வந்து வெளியில் ரோட்டில் போகிறது, ஓப்பனில் இருக்கிற ஃபுட்டை வந்து சாப்பிடாதீங்க. ஏன்னா வந்து டஸ்ட்டாக இருக்கும், ஜெர்ம்ஸ் வந்திருக்கும், இல்லை வந்து மிச்சிருக்கும். ஸோ கொசு இது எல்லாமே இருக்கிறதுனால நம்ம அந்த ஃபுட்டை வந்து சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டோம்னா உடம்பு படுத்தும் வந்து. கலர் தான் டூஸ் இன் க்ரீன். கலர் பண்ணுங்க வந்து க்ரீன் கலரில் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ. அண்ட் டோன்ட் இன் ரெட். நம்ம அது நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை வந்து, செய்யக்கூடாத விஷயங்களுக்கு வந்து ரெட் போடுங்க. ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், அந்த பையன் வந்து நல்லா உட்காந்துருக்கான் வந்து, தண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்கான், சாப்பிட்டுட்டு இருக்கான் வந்து. ஸோ திஸ் ஒன் இஸ் குட். டிக் போடுங்க, க்ரீன் கலரில் டிக் போடுங்க பென்சில் வச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து சாப்பிடும்போது மூக்கை சிந்திட்டு இருக்கான் வந்து, வாய்க்குள்ளே போட்டு ஏதோ அடைச்சிட்டு இருக்கான், மூக்கை வந்து சிந்திட்டு இருக்கான் வந்து, அது தவறு வந்து. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள் வந்து, இங்கே வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் மேலே நிறைய ஜெம்ஸ் உட்காந்துருக்கு வந்து, வச்சிட்டு இருக்கு, அது சாப்பிடக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள் வந்து, இங்கே சாப்பாடு வந்து கீழே கொட்டுறாங்க வந்து, தட் ஒன் இஸ் ரெட் கலர். நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க, ரெட் கலர். நெக்ஸ்ட் இங்கே பையன் வந்து, இங்கே 2 பேர் வந்து துப்பிட்டு இருக்காங்க வந்து, சாப்பிட்டுட்டு இருக்காங்க, துப்புறாங்க வந்து, இது தப்பு. ஸோ இது எல்லாமே வந்து தவறானது வந்து, ரெட்டில் போடுங்க வந்து. சரி, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எப்படி கிடைக்கிறது? ஜர்னி ஆஃப் ரைஸ் எப்படி கிடைக்கிறது? த ஸ்டோரி ஆஃப் ரைஸ் பிகின்ஸ் வித் த ஃபார்மர் ப்ளோவிங் த ஃபீல்டை வந்து நல்லா வந்து விவசாயம் பார்த்து நமக்கு வந்து சீட்ஸ் எல்லாமே போட்டால் மட்டும்தான் வந்து நமக்கு வந்து பூமியிலேருந்து தானியங்கள் நமக்கு கிடைக்கிறது வந்து. அப்சர்வ் த பிக்சர்ஸ் அண்ட் see how the food comes to our plates. நம்ம கைக்கு எப்படி கிடைக்கிறது, எவ்வளோ கஷ்டம் இருக்குது பாருங்கள் வந்து. ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் த ஃபுட். எப்பயுமே வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள் ஃபுட்டுக்கு வந்து. வேஸ்ட் பண்ணாதீங்க, ஃபுட்டை வந்து துப்பாதீங்க, ஃபுட்டை வந்து கீழே கொட்டாதீங்க. ஸோ வேஸ்ட் பண்ணாதீங்க. அண்ட் இட்ஸ் ப்ரொடியூசர் த ஃபார்மர். அது வந்து தயாரிக்கிறது யார் வந்து, ஃபார்மர். பாருங்கள், ப்ளோவிங்கன்னா வந்து நல்லா வந்து அந்த பூமியை வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து சோவிங், அதுக்கப்புறமா வந்து தண்ணி ஊற்றி அதுக்கு வந்து சீட்ஸை வந்து போடுறாங்க. நெக்ஸ்ட் டிரான்ஸ்பிளான்டிங் த சீடிங். அந்த நல்லா சீட்ஸ் எல்லாம் வந்த உடனே, செடி சின்னதாக முளை வந்த உடனே அதை வந்து எடுத்து தூரமாக வந்து வைக்கிறாங்க வந்து. நெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறமா என்ன ஆகிடுறது, ஸ்டேஜஸ் த குரோத் ஆஃப் அ பேடி கிராப். நம்ம ரைஸ் வந்து எப்படி வந்து உற்பத்தி ஆகுது பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து தூரமாக வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் நல்லா வளர்றது, அதுக்கப்புறமா வந்து சீட்ஸ் வந்து க்ரீன் கலரில் மாறும், அதுக்கப்புறமா வந்து நல்லா ஒரு லைட் எல்லோயிஷ் கலரில் மாறும், அதுக்கப்புறமா வந்து தங்க கலரில் மாறும் வந்து, கோல்டன் ஷேப்பில் மாறும் வந்து.
நெக்ஸ்ட் கோல்டன் ஷேப்பில் வந்த உடனே அந்த எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணுறாங்க. கட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா புடைக்கிறாங்க. வந்து வின்னோயிங் நல்லா அதை வந்து ஆற வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ட்ரையிங் நல்லா வந்து காய வைக்கிறாங்க. வந்து அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுறாங்க, வந்து மூட்டையில் ஏற்றுறாங்க, ஸ்டோர் பண்ணுறாங்க. ஸ்டோர் பண்ணிவிட்டு மில்லில் வந்து கொடுத்து அந்த மில்லில் அந்த ரைஸை வந்து நல்லா வந்து புடைக்கிறாங்க. வந்து புடைச்சிட்டு ரைஸாக வருது. வந்து அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் அம்மா அவங்க வந்து குக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம சாப்பிட்றோம். இவ்வளோ கஷ்டம் இருக்குது வந்து. ஸோ அதனால் பிள்ளைங்களாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சாப்பாடை வேஸ்ட் பண்ணாதீங்க. வந்து இந்த பொம்மையில் வந்து இந்த பிக்சரில் வந்து நீங்கள் வந்து 5 டிஃப்ரென்சஸ் இருக்குது. வந்து அதை வந்து கண்டுபிடிச்சி சர்க்கிள் பண்ணுங்கள். சர்க்கிள் தான் ஃப்ளவர்ஸ் தட் we can eat. நம்ம என்னென்ன ஃப்ளவர்ஸை சாப்பிடுவோம். வந்து ஃபஸ்ட்டு ஒன்று கிடையாது. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் வந்து செகண்ட் ஒன் வந்து வாழைத்தண்டு வாழைப்பூ வந்து. ஸோ அது வந்து சர்க்கிள் பண்ணுங்கள். லாஸ்ட்டில் வந்து காலிஃப்ளவர், அதை சாப்பிடுவோம். வந்து மேட்ச் த டிஷ்ஷஸ் வித் தேர் மெயின் இன்டிகிரேடியன்ட்ஸை. ஸோ அதுக்கு வந்து எதில் தயார் பண்ணுவாங்களோ அதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, அழகாக வந்து மேட்ச் பண்ணுங்கள். வந்து ஃபைண்ட் தான் ஆட் ஒன் அவுட் அப்படின்னா என்னென்னா 2 வந்து ஒரே வகைக்கு சேர்ந்தது, 1 வந்து வேறு வகைக்கு சேர்ந்தது. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏல வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பிரிஞ்சால், தட் மீன்ஸ் வந்து கத்திரிக்காய் கொடுத்துருக்காங்க, கேரட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து பொமக்ரனேட் கொடுத்துருக்காங்க. 2 வந்து வெஜிடபிள்ஸ், 1 வந்து ஃப்ரூட்டு. ஸோ ஃப்ரூட்டை வந்து எடுத்துருங்க. வந்து ரவுண்ட் பண்ணுங்கள், சர்க்கிள் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பீட்ரூட், கிரேப்ஸ் அண்டு பப்பாயாவும் கிரேப்ஸும் வந்து 2 ஃப்ரூட்ஸு. ஸோ அதனால் வந்து பீட்ரூட்டுக்கு வந்து சர்க்கிள் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து சீட்ஸ், பல்சஸ், நெக்ஸ்ட் வந்து ரைஸு கொடுத்துருக்காங்க, வீட் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் ஒன் வந்து சர்க்கிள் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து இங்கே பாருங்கள், வந்து டீயில் வந்து பல்சஸ் அண்டு கிரெயின்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து எது தனித்தனியாக இருக்கோ அதை வந்து பல்சஸ் வேறு, செரல்ஸ் வேறு, அப்புறமா வந்து கிரெயின்ஸ் வேறு, அப்புறம் வந்து பல்சஸ், இது எல்லாமே ஃப்ரூட்ஸ் வேறு, வெஜிடபிள்ஸ் வேறு, நட்ஸ் வேறு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து ஆட் ஒன் அவுட்னா 1 வந்து வேறு விதமாக கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று 2 வந்து ஒரே வகைக்கு சேர்ந்தது. ஸோ தட் ஒன் இஸ் கால்ட் அஸ் ஆட் ஒன் அவுட். நெக்ஸ்ட் வந்து ரீச் அவுட் ஃப்ரம் த பேட் ஹேபிட் டு த குட் ஹேபிட் பை drawing lines. ரெண்டு பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, வந்து 2 பசங்க வந்து அடிச்சுக்கிறாங்க. வந்து சாப்பிட்ற டயத்தில் ஒரு பொண்ணு வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கா, வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சமத்தா சாப்பிட்டுட்டு இருக்கா. இந்த பையன் வந்து டிவி பார்த்துட்டே சாப்பிட்றான், தட்ஸ் ராங். நெக்ஸ்ட் வந்து இந்த பையன் வந்து சமத்தா உட்காந்துட்டு அழகாக உட்காந்து சாப்பிட்றான், வந்து அது வந்து குட். நெக்ஸ்ட் வந்து டிவி பார்க்குறதோ இல்லை மொபைல் பார்க்குறதோ இதெல்லாமே வந்து கிடையாது, வந்து அது பண்ணக்கூடாது. இங்கே வந்து டிவி ஆஃப் பண்ணிட்டு சாப்பிட்றான், ஸோ தட் ஒன் இஸ் குட். நெக்ஸ்ட் வந்து ஒரு பையன் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான், துப்புறான், வந்து இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது, வந்து ராங். தேங்க்யூ வெரி மச்.